ஹாய் ஹலோ அன்பு நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்துல ரேஷன் கடையுடைய ரிசல்ட் எப்பொழுது வெளியிட போறாங்க, இது குறித்து நமக்கு கிடைத்த சில முக்கியமான தகவல்கள் அடிப்படையில இந்த வீடியோவை மேக் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் நீங்க ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா இந்த ரேஷன் கடை ஊழியர்களுக்கு மீண்டும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி வந்தாச்சு. அதை பத்தி உங்களுக்கு கிளியர் கட்டா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ 6வது 7வது மாவட்டங்களுடைய ரிசல்ட்ஸை தற்சமயம் வெளியிட்டிருக்காங்க. 6வதா வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கும், 7வதா வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டத்திற்கும் இந்த ரேஷன் கடையுடைய ரிசல்ட்டை பப்ளிஷ் செஞ்சிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 8வது மாவட்டமா வந்து பார்த்தீங்கன்னா கோவை, சேலம், ஈரோடு, நாமக்கல், கரூர் இந்த மாவட்டங்களுடைய ரிசல்ட்டை பப்ளிஷ் செய்வாங்க அப்படின்ட்டு எல்லாருமே எதிர்பார்த்துட்டே இருக்காங்க. ஸோ மக்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்க நேரத்துல இந்த ரேஷன் கடையுடைய ரிசல்ட் குறித்து அடுத்தடுத்து ஒரு சில முக்கிய அப்டேட் வந்துட்டே இருக்குங்க. அதிகாரிகள் தரப்புல இருந்து நமக்கு ரேஷன் கடையுடைய ரிசல்ட் குறித்து தினசரி ஒவ்வொரு அப்டேட்டையும் நமக்கு கொடுத்துட்டே வராங்க. அதை எல்லாமே நம்ம கால்குலேஷன் பண்ணி பார்க்கறப்ப ரேஷன் கடையுடைய ரிசல்ட் மீதி 7 இந்த 3 மாவட்டங்கள் 8, 9, 10 இந்த மாவட்டத்துடைய ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா வரும் திங்கட்கிழமை காலை 10:30 மணி. ஸோ இந்த ஜூன் 16ஆம் தேதி காலை 10:30 மணி அளவுல வெளியாகும். அந்தந்த மாவட்ட வாரியா இருக்கிற டிஆர்டி அதோடைய இணையதளத்துல வெளியிடுவாங்க அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுதுங்க. ஸோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. இந்த ரிசல்ட்டுக்காக தான் மக்கள் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவ்வளவு நேரம் நீங்க இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்ததுக்கு ஒரு பலன் கொடுத்தாச்சுங்க. அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா மீதி இருக்கிற மாவட்டங்களுடைய முடிவுகள் எப்பொழுது வெளியிட போறாங்க. ஸோ கட்டுனர் மற்றும் சேல்ஸ்மேன் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுனர்கள் இந்த 2 பதவிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழகம் முழுவதுமே நேர்காணல் கடந்த நவம்பர், டிசம்பர் மாதங்கள்ல நேரடியான நேர்காணல்கள் நடத்தப்பட்டதுங்க. நேர்காணல் முடிக்கப்பட்ட பிறகு இன்று வரை வந்து பாத்தீங்கன்னா ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணாம இருக்காங்க. ஆனா இப்பொழுது 7 மாவட்டங்களுக்கு தற்சமயம் ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. கடைசியா வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டத்தை சேர்ந்தவர்களுக்கு ரொம்ப கம்மியான பீப்புள். காஞ்சிபுரம் எல்லாம் பாத்தீங்கன்னா வெறும் 16, 17, 40 இந்த மாதிரி தாங்க பீப்புள்ஸை எடுத்திருக்கிறதா தகவல் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி ரொம்ப 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 கம்மியான மக்களை ஏன் எடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு தரப்பினர் வந்து பாத்தீங்கன்னா கோவத்தோட அமைச்சர்கிட்ட பெரிய கருப்பன் அவர்கிட்ட போராடிட்டு இருக்காங்க. அமைச்சர் வந்து பாத்தீங்கன்னா குறிப்பிட்டு சொல்றாருங்க. என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா விரைவில் நாங்க புதிய வேகன்சிஸ் அடுத்த டைம் வந்து பாத்தீங்கன்னா நாம உங்களுக்கு அதிகப்படுத்துவோம். இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு சில விஷயங்களை போட்டு ஒடிச்சிடுறாரு. ஸோ இதனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாவட்டத்துல இன்னும் 1000 வேகன்சிஸ் கிருஷ்ணகிரி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 1000 பேர் பக்கம் ஊழியர்கள் தேவை அப்படின்றது மக்களுடைய கருத்தா இருக்கு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா வேகன்சிஸ் வெறும் 150 பேர் தான் போடுறாங்க. இது எந்த விதத்துல நியாயம்? ரேஷன் கடையில இனிமே பொருட்கள் கிடைக்காமலே போயிடுமா அப்படின்ட்டு மக்கள் ஒரு பக்கம் வேதனையில இருக்கிற டைம்ல ஸோ மீதி இருக்கிற மாவட்டத்துடைய ரிசல்ட்டையும் உடனடியா பப்ளிஷ் பண்ணலாம் அப்படின்ட்டு சில முடிவுகளை எடுத்துட்டு வராங்க. அதிகாரிகள் தரப்புல இருந்து நமக்கு இந்த பதில்களை தினசரி அப்டேட் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ ரேஷன் ஷாப் உடைய அதிகாரிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கோவை, ஈரோடு, நாமக்கல், திருச்சி, சேலம் இந்த மாவட்டங்களுடைய ரிசல்ட் எல்லாமே முடிக்கப்பட்டு ரிவ்யூல தான் இருக்கு. ஸோ வெப்சைட்ல இருக்கு. அதிகாரிகள் எப்ப சொன்னாலும் ரிசல்ட்டை நாங்க பப்ளிஷ் பண்ணுவோம். சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கேஜர் 2 பேத்துக்கு உண்டான ரிசல்ட்டையும் பப்ளிஷ் ஆயிடுச்சுங்க. ஸோ அதிகாரிகள் எப்ப சொல்றாங்களோ அப்போ வந்து நாங்க பப்ளிஷ் பண்ணிடுவோம் அப்படின்றதையும் தெள்ள தெளிவாக நமக்கு குறிப்பிட்டாங்க. ஸோ மக்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி அந்த மீதி இருக்கிற மாவட்டங்களுடைய முடிவுகள் எப்ப வெளியாகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வரும் திங்கட்கிழமையிலிருந்து ஒன்னொன்னா 2 3 கூட வெளியாகும் மாவட்டங்களா சூஸ் பண்ணி ரிசல்ட் வெளியிடுவதற்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ மக்களுக்கு கவலையே பட வேண்டாம். ரேஷன் ஷாப் பணி ஆணைகளை பற்றி நம்ம வீடியோல சேனல்ல உங்களுக்கு பிரத்யேகமா வீடியோ போட்டிருக்கேன். நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா முந்தைய வீடியோக்குள்ள செக் பண்ணி பார்த்துக்கலாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நீங்க எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி ரிசல்ட் வந்து விரைவில் வர இருக்கு. பொறுத்து வந்து நம்ம பார்க்கலாம். டிஆர்டி மற்றும் பள்ளி கல்வித்துறை சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.
ஹாய் ஹலோ அன்பு நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்துல ரேஷன் கடையுடைய ரிசல்ட் எப்பொழுது வெளியிட போறாங்க, இது குறித்து நமக்கு கிடைத்த சில முக்கியமான தகவல்கள் அடிப்படையில இந்த வீடியோவை மேக் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் நீங்க ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா இந்த ரேஷன் கடை ஊழியர்களுக்கு மீண்டும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி வந்தாச்சு. அதை பத்தி உங்களுக்கு கிளியர் கட்டா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ 6வது 7வது மாவட்டங்களுடைய ரிசல்ட்ஸை தற்சமயம் வெளியிட்டிருக்காங்க. 6வதா வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கும், 7வதா வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டத்திற்கும் இந்த ரேஷன் கடையுடைய ரிசல்ட்டை பப்ளிஷ் செஞ்சிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 8வது மாவட்டமா வந்து பார்த்தீங்கன்னா கோவை, சேலம், ஈரோடு, நாமக்கல், கரூர் இந்த மாவட்டங்களுடைய ரிசல்ட்டை பப்ளிஷ் செய்வாங்க அப்படின்ட்டு எல்லாருமே எதிர்பார்த்துட்டே இருக்காங்க. ஸோ மக்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்க நேரத்துல இந்த ரேஷன் கடையுடைய ரிசல்ட் குறித்து அடுத்தடுத்து ஒரு சில முக்கிய அப்டேட் வந்துட்டே இருக்குங்க. அதிகாரிகள் தரப்புல இருந்து நமக்கு ரேஷன் கடையுடைய ரிசல்ட் குறித்து தினசரி ஒவ்வொரு அப்டேட்டையும் நமக்கு கொடுத்துட்டே வராங்க. அதை எல்லாமே நம்ம கால்குலேஷன் பண்ணி பார்க்கறப்ப ரேஷன் கடையுடைய ரிசல்ட் மீதி 7 இந்த 3 மாவட்டங்கள் 8, 9, 10 இந்த மாவட்டத்துடைய ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா வரும் திங்கட்கிழமை காலை 10:30 மணி. ஸோ இந்த ஜூன் 16ஆம் தேதி காலை 10:30 மணி அளவுல வெளியாகும். அந்தந்த மாவட்ட வாரியா இருக்கிற டிஆர்டி அதோடைய இணையதளத்துல வெளியிடுவாங்க அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுதுங்க. ஸோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. இந்த ரிசல்ட்டுக்காக தான் மக்கள் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவ்வளவு நேரம் நீங்க இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்ததுக்கு ஒரு பலன் கொடுத்தாச்சுங்க. அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா மீதி இருக்கிற மாவட்டங்களுடைய முடிவுகள் எப்பொழுது வெளியிட போறாங்க. ஸோ கட்டுனர் மற்றும் சேல்ஸ்மேன் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுனர்கள் இந்த 2 பதவிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழகம் முழுவதுமே நேர்காணல் கடந்த நவம்பர், டிசம்பர் மாதங்கள்ல நேரடியான நேர்காணல்கள் நடத்தப்பட்டதுங்க. நேர்காணல் முடிக்கப்பட்ட பிறகு இன்று வரை வந்து பாத்தீங்கன்னா ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணாம இருக்காங்க. ஆனா இப்பொழுது 7 மாவட்டங்களுக்கு தற்சமயம் ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. கடைசியா வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டத்தை சேர்ந்தவர்களுக்கு ரொம்ப கம்மியான பீப்புள். காஞ்சிபுரம் எல்லாம் பாத்தீங்கன்னா வெறும் 16, 17, 40 இந்த மாதிரி தாங்க பீப்புள்ஸை எடுத்திருக்கிறதா தகவல் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி ரொம்ப 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 கம்மியான மக்களை ஏன் எடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு தரப்பினர் வந்து பாத்தீங்கன்னா கோவத்தோட அமைச்சர்கிட்ட பெரிய கருப்பன் அவர்கிட்ட போராடிட்டு இருக்காங்க. அமைச்சர் வந்து பாத்தீங்கன்னா குறிப்பிட்டு சொல்றாருங்க. என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா விரைவில் நாங்க புதிய வேகன்சிஸ் அடுத்த டைம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம உங்களுக்கு அதிகப்படுத்துவோம். இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு சில விஷயங்களை போட்டு ஒடிச்சிடுறாரு. ஸோ இதனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாவட்டத்துல இன்னும் 1000 வேகன்சிஸ் கிருஷ்ணகிரி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 1000 பேர் பக்கம் ஊழியர்கள் தேவை அப்படின்றது மக்களுடைய கருத்தா இருக்கு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா வேகன்சிஸ் வெறும் 150 பேர் தான் போடுறாங்க. இது எந்த விதத்துல நியாயம்? ரேஷன் கடையில இனிமே பொருட்கள் கிடைக்காமலே போயிடுமா அப்படின்ட்டு மக்கள் ஒரு பக்கம் வேதனையில் இருக்கிற டைம்ல ஸோ மீதி இருக்கிற மாவட்டத்துடைய ரிசல்ட்டையும் உடனடியா பப்ளிஷ் பண்ணலாம் அப்படின்ட்டு சில முடிவுகளை எடுத்துட்டு வராங்க. அதிகாரிகள் தரப்புல இருந்து நமக்கு இந்த பதில்களை தினசரி அப்டேட் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ ரேஷன் ஷாப்புடைய அதிகாரிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கோவை, ஈரோடு, நாமக்கல், திருச்சி, சேலம் இந்த மாவட்டங்களுடைய ரிசல்ட் எல்லாமே முடிக்கப்பட்டு ரிவ்யூல தான் இருக்கு. ஸோ வெப்சைட்ல இருக்கு. அதிகாரிகள் எப்ப சொன்னாலும் ரிசல்ட்டை நாங்க பப்ளிஷ் பண்ணுவோம். சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கேஜர் 2 பேத்துக்கு உண்டான ரிசல்ட்டையும் பப்ளிஷ் ஆயிடுச்சுங்க. ஸோ அதிகாரிகள் எப்ப சொல்றாங்களோ அப்போ வந்து நாங்க பப்ளிஷ் பண்ணிடுவோம் அப்படின்றதையும் தெள்ள தெளிவாக நமக்கு குறிப்பிட்டாங்க. ஸோ மக்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி அந்த மீதி இருக்கிற மாவட்டங்களுடைய முடிவுகள் எப்ப வெளியாகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வரும் திங்கட்கிழமையிலிருந்து ஒன்னொன்னா 2 3 கூட வெளியாகும் மாவட்டங்களா சூஸ் பண்ணி ரிசல்ட் வெளியிடுவதற்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ மக்களை கவலையே பட வேண்டாம். ரேஷன் ஷாப் பணி ஆணைகளை பற்றி நம்ம வீடியோல நம்ம சேனல்ல உங்களுக்கு பிரத்யேகமா வீடியோ போட்டிருக்கேன். நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா முந்தைய வீடியோக்குள்ள செக் பண்ணி பார்த்துக்கலாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நீங்க எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி ரிசல்ட் வந்து விரைவில் வர இருக்கு. பொறுத்து வந்து நம்ம பார்க்கலாம். டிஆர்டி மற்றும் பள்ளி கல்வித்துறை சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.